எனக்கு இந்த விளம்பரமே பிடிக்காது, சுத்தமா பிடிக்காது. இதை பாருங்க, வெற்றிகரமா 3வது வருஷம் டேக் இட் ஈஸியா, அது வந்து ராம்கோ சூப்பர் கிட்ஸ் வந்து வழங்கும். அது மட்டும் இல்லாம இந்தியாவில் பெஸ்ட் ஆர்ஜே, பெஸ்ட் ஷோன் அவார்ட்லாம் இதெல்லாம் யாரு வெளில சொல்லுவா இதெல்லாம்? ஏன்னா இந்த உலகம் ஃபுல்லா ஒரு 197 நாட்டில் 1 கோடி வாட்டிக்கு மேல கேட்டா அது பெரிய விஷயமா? அதான் சொன்னல, விளம்பரம் பிடிக்காத ஒரே ஆர்ஜே பாலாஜி ஆகிய நான் தான். அப்புறம் இந்த கிராஸ் டாக் இருக்குல்ல, ஸ்கூல் படிக்கும்போது ஒரு 7, அதுக்கப்புறம் காலேஜ் படிக்கும்போது வந்து எவ்வளோ ஒரு 16, அதுக்கப்புறம் காலேஜ் முடிச்சுட்டு வேலைக்கு போகணும்ல, அப்போ வேலைக்கு போகும்போது எவ்வளோ 29 இருந்திருக்கும். வேலைக்கு போய் முடிச்சு கல்யாணம் ஆகிற டைமில் வந்து எவ்வளோ 44, மொத்தமாக எவ்வளோ வருது? 2 in the mind 4 in the handன்னு வச்சா ஒரு 850 வரும். என்ன வரும் அப்படின்னு பார்த்தாக்க வந்து நம்மளுக்கு காமெடிட்டு வரும். 92.7 பிக் எஃப்எம்ல ராம்கோ சூப்பர் கிரேட் சுமிட்ஸின் டேக் இட் ஈஸி கேட்டுன்னு இருக்கும்போது எதோட கணக்கிடாது அப்படின்னு பார்த்தாக்க வந்து லேட்டஸ்ட் ஆஃப் த ரீசன்ட் வாட்சிங் ஆஃப் த மூவி அவுட் கோயிங் எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் த நீதானே என் பொன் வசந்தம் அப்படின்ற ஒரு காவியத்தை பார்த்ததுக்கு அப்புறம் ஒரு 4 நாளைக்கு எனக்கு உடம்பு சரியில்லை. சத்தியமா அதுக்கு இதுக்கு சம்மந்தம் இருக்கான்னு தெரியல. நம்ம எப்பவுமே இந்த 120 ரூபா கொடுத்து படம் பார்த்ததுக்கு அப்புறம் ஹவு இஸ் த எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் த ஹாரிபிள் கைஸ் அப்படின்றத சொல்லுவோம். நார்மலாக கௌதம் மேனன் படத்தில் என்னெல்லாம் வரும்? ஹீரோ வந்து இன்ஜினியரிங் காலேஜ் தான் படிப்பார், அவர் 7th பேல இருந்தால் கூட. ஸோ அந்த மாதிரி படிக்கிற ஹீரோ வந்து இதில் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஒண்டி காட்டல, ஆனால் இன்ஜினியரிங் காலேஜில் படிப்பார். காலேஜ் கல்ச்சுரல்ஸ் இருக்கும். எப்படி அதில் சூர்யா வந்து கிட்டார் வச்சு வாசிப்பாரோ அது மாதிரி இப்போ கிட்டார் வச்சு ஒருத்தர் வாசிப்பார், அதுக்கு வந்து ஜீவா பாடுவார். அது இது. அதுக்கப்புறம் வந்து இங்கிலீஷ் பேசுகிற டைலாக்ஸ் இஸ் வெரி நைஸ். ஃபேமிலியில் ஹே கிடோ டேடோ ஹேடோ வே வாடோ அப்படின்னு அவசரம் கோசனம் அம்மாஸ்தனே அம்மாச்சில் வந்து அம்மாஸ்தனேன்ற மாதிரி தான் ஃபேமிலி இருக்கும். அந்த மாதிரி ஒரு ஃபேமிலி இருக்குது இதில். அதுக்கப்புறம் வந்து வேற என்னடா மொட்டை மாடியில் வந்து காதலிப்பாங்க, கையை பிடிச்சிப்பாங்க. எதுக்கு சண்டை போட்டு பிரிகிறாங்க அப்படின்னு தெரியாத போது நம்மளே நினச்சிப்போம் என்னடா பல்பத்துக்குலாம் சண்டை போடுறாங்க. அது மாதிரி சண்டை காட்சிகள்லாம் ஹீரோ ஹீரோயின்குள்ள நடுவில் இருக்கும். பொம்பளை அப்பாஸ் கேரக்டர் இந்த படத்தில் ஒருத்தர் இருக்காங்க. எப்படி ஃபர்ஸ்ட் படத்தில் அப்பாஸ்க்கு காதல் நிறைவேறாம கடைசி நேரத்தில் கண்டுப்பாரோ அதே மாதிரி விண்ணை தாண்டி ஒரு வகையில் சமந்தா கலந்துப்பாங்களோ இந்த படத்துலேயும் வந்து பொம்பளை பாஸ் கேரக்டர் பண்ணுற ஒருத்தர் இருக்காங்க. கல்யாண வீடு நடக்கும், அழகான கியூட் மேரேஜ் ஹால், அங்கே கல்யாணம் நடக்காதான். இந்த எல்லா விஷயத்தோட ஒரு 2 பேர் வந்து வாழ்க்கையில் எப்படி 8 வாட்டி காதலிச்சு 750 வாட்டி பாட்டு பாடி கடைசியில் ஒன்று சேர்றாங்க அப்படின்ற ஒரு நீண்ட நெடும் மெகா தொடர் தான் வந்து நீதானேயின் பொன் வசந்தம். ஸோ இந்த படத்தில் வந்து ஆனால் நல்ல விஷயத்தெல்லாம் ஃபஸ்ட்டு பார்த்துடலாம், ஏன்னா சீக்கிரம் முடிஞ்சிடும். அது இன்னும் நான் ஃபஸ்ட்டு வந்து ரொமான்டிக் சீன்ஸ்லாம் சில இடத்துல ரொம்ப நல்லா இருக்கும். அதாவது ஸ்கூல் படிக்கும்போது அது ஜீவா கிட்ட சமந்தா வந்து பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஜீவா வந்து சமந்தாவை பேச வைக்கிறத சொல்லுவார். நான் சின்ன வயசுலேயே எங்கள் அண்ணன் கிட்ட போய் தான் சொல்லும் போது நம்மளுக்கு அப்படியே செம்ம ரொமான்டிக் ஃபீலிங் வரும். அதுக்கப்புறம் வந்து நீ ஏற்காடு போயிருக்கியா அப்படின்னு கேட்டும்போது நான் மாங்காடு தான் போயிருக்கேன் அவங்க சொல்லுவாங்க. நம்ம நினைப்போம் நான் இல்லை நான் ஆஸ்திரேலியா போகிறேன் அப்படின்னும் போது இட்ஸ் நைஸ் சீன் ஆஃப் த ரொமான்டிக் டச். அதுக்கப்புறம் ஒவ்வொரு வாட்டி சமந்தா ஊருக்கு போகும்போதும் அங்கே எனக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணு இருக்கா அப்படின்னு சொல்லும் போதெல்லாம் நம்மளுக்கு நல்லா இருக்கும். மொத்தமே டைலாக் போர்ஷன் அப்படின்னு பார்த்தா இந்த இவ்வளோ தான். படத்தில் 3 சாங் ஒண்டி எடுக்கணும் அப்படின்னு இருப்பாங்கல்ல, இவங்க வந்து படத்தில் 3 டைலாக் சீன் ஒண்டி எடுத்துடணும், இதெல்லாம் சாங் ஷூட்டிங் தான் அப்படின்னு இருப்பாங்க போல. இது சமந்தா இஸ் a very cutie looking like a sweetie pie. அதே நேரத்தில் கொஞ்சம் நல்லாவும் ஜாலியாக நடிச்சிருக்காங்க. நடிக்கிறது இருக்காங்களான்றீங்களா? பாட்டு வாயசிக்கிறது இந்த படத்தில் மிக பெரும் நடிப்பு. யார் சொல்லி இந்த படத்தில் சந்தானத்தை போட்டாங்கன்னு தெரியாது. அவர் இந்த படத்தில் போட்டது தான் உள்ளுக்குள்ள இருக்கிற 3 மணி நேரத்துக்கு நம்மளுக்கு உயிருக்கு உத்தரவாதம். சந்தானத்துக்கு தான் ஓப்பனிங் சாங். நான் நினைச்சேன் என்னடா இது சந்தானம் இஸ் த கிரேட் கை ஆஃப் த மெயின் ரோல் பிளேயிங் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் பாட்டு முடியும் போது என்ன ஆகும், அந்த டேரக்டரோட பேரை போட்டு முடிப்பாங்கல்ல, அதே மாதிரி முடிக்க போறாங்கன்னா அந்த 4-5 நிமிஷம் பாட்டு முடியும் போது அப்பதான் துணை நடிகர்கள் ஏஜென்ட்னு ஒரு பேர் முடியுது. அது முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தா காலேஜுக்கு போறேனே அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 84ல் முரளி காலேஜ் ஸ்டூடெண்டா இன்ட்ரோடியூஸ் ஆகும்போது வர வேண்டிய ஒரு பாட்டு வந்து ஜீவா டான்ஸ் ஆடி அது ஒரு 7 நிமிஷத்துக்கு போனதுக்கு அப்புறம் கடைசியில கௌதம் மேனன் ஃபிலிம்னு வருது. காலேஜ் உள்ள போகும்போதே வந்து கல்ச்சுரல்ஸ்ல வந்து ஒரு ஹிந்தி பாட்டு காடுறாங்க. அந்த பாட்டு ஒரு 30 செகண்ட் பாட்டு வர்றாங்க. ஹிந்தி பாட்டு முடிஞ்சதுக்கு அப்புறம் கௌதம் மேனனே அவர் குரல்ல ஜீவாக்காக நீதானேன்னு பாட ஆரம்பிச்சு நடுவில் வந்து ராஜ வாழ்க்கை, அதுக்கப்புறம் என்னோட செகண்ட் ஸ்டாண்ட்ஸா முதல் சரணம் 2வது சரணம் எல்லாத்தையும் பாடும்போது நம்மளுக்கு திடீர்னு கும்கி ஆடியோ லான்ச் வந்துடும் ஒரு ஃபீலிங். கடைசியில் ஒரு அந்தாக்ஷரியை பார்த்த ஒரு ஃபீலிங். அந்தாக்ஷரி கூட நம்ம பிடிக்கலன்னா மாத்திக்கலாம், இது மாற்றவும் இல்லை. யார் இடத்துக்கு டிக்கெட் கொடுக்க மாட்டேன்றாங்க. இல்லை சார் நீங்கள் மியூசிக் கான்செர்ட் தானே வந்திருக்கீங்க, போய் உட்காருங்க, இந்த கான்செர்ட் முடிஞ்சோட தான் கிளம்பணுன்றாங்க. ஐயா அப்படியே அமைதியாக உட்காந்துருக்கோம். சரி பாட்டு முடியும், டைலாக் ஏதாவது பேசுவாங்கன்னு சொல்லிட்டு டைலாக் பேசும்போது எப்படி இருக்குது அப்படின்னா வந்து ஒரு டைலாக் ஆரம்பிக்கிறாங்க. நீ என்னோட வரவே மாட்டியா அப்படின்னா என்னோடு வா வா அப்படின்னு அந்த பாட்டு ஃபுல்லாக போகுது. நான் வரமாட்டேன், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வரேன்னு சொன்னீங்கன்னா சற்று முன்பு சொன்னதெல்லாம் மறந்துடுன்றாங்க. டே என்னடா இது மாதிரி பாட்டு இருக்கீங்கன்னு சொன்னா இப்போ நான் மறந்துட்டேன் என்ன பண்ணுறதுன்னா பெண்கள் என்றால் பாயம் தான் ஒரு பாட்டு 2 பேருக்கு வந்து வாய் அப்படி நிறுத்துக்குச்சு. ஆனந்த் வைத்தியநாதனே அவர் முடிய சிரிப்பு விட்டு ஐயோ போதும் நிறுத்துக்கடா அப்படின்ற அளவுக்கு நல்ல இசையாக இருந்தாலும் அதை பேக் டு பேக் கொடுத்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தாக்க வந்து 2 காதுலையும் கங்குலி வந்து உட்காந்துறாரு. பேட்டை வச்சு டொயின் அடிக்கிறார். போதும் நிறுத்துக்கன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு ஃபென்டாஸ்டிக் இசை ஃபீலிங் இந்த படம் கொடுத்துருக்கு. இந்த படத்தில் இருக்கிற இன்னொரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தாக்க வந்து ஜீவா ஸ்கூல் படிக்கும்போது ஐயோ ஜீவாவே வந்து மீசெல்லாம் இல்லை அப்படின்ற காரணத்தினால கவால் ஸ்கூல் ஸ்டூடெண்ட் ஆகி விட்டாங்க. அவர் டக்கின் பண்ணி கொஞ்சம் கூணு வந்து அந்த ஸ்கூல் அதுவும் நான் வந்து ஜீவா ஸ்கூல் ஸ்டூடெண்டாக காமிக்கும் முதல்ல 12th நினச்சேன், பார்த்தா 10th ஸ்டூடெண்ட் பாவிங்களா. நல்ல வேலை ஆதவன் படத்தில் வர மாதிரி 4th படிக்கிற குழந்தையும் ஜீவாவே காமிக்காமல் இருந்தாங்களே. அந்த கிராஃபிக் காமிச்சிருந்தாங்கன்னா அவள் தான் அவதாரோட இதுதான் அனிமேஷனுக்கு ஆஸ்காரே வாங்கியிருக்கோம். ஸோ அந்த மாதிரி காமிக்கும் போது ஜீவாவோட அண்ணனா வர, அதாவது இந்த மாற்றான் படத்தில் போயிட்டு அயல் நாட்டு தூதுவரே டொயின்னு சுட்டு அவங்க நாட்டிலே தப்பிச்சிருவார்ல, அந்த கேரக்டரில் இருக்கிறத சப்போஸ் ஸ்கூல் யூனிஃபார்மில் காட்டினான்னு வச்சுக்கோங்களேன், அங்கேயே மாஸ் மர்டர்ஸ் ஆயிருக்கும். அது ரொம்ப பயங்கரமாக சவால் விட்டு நான் வாழ்க்கையில் செட்டில் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே சீனில் ஜீவாக்கு ஞான உதயம்லாம் வந்துடும். திடீர்னு வந்ததுக்கு அப்புறம் இன்னும் சரி நான்
பண்ண போறாரு போல இருக்கு, படையப்பா படம் மாதிரி ஒரே பாட்டில் ஏதாவது ஆகிற மாதிரிலாம் காட்டுவாங்க அப்படின்னு பார்த்தாக்க இவர் ஐஏஎம் எக்ஸாம் என்னது கேட் எக்ஸாமா, அந்த எக்ஸாமில் எது கபால் ஐஏஎம் சீட் கோழிக்கோடு அப்படின்னு வர அதான் லாஜிக்கலாக சொல்கிறாங்களா, ஐஏஎம் திண்டுக்கல் அப்படின்னு சொன்னால் அங்கே இருக்காதுல்ல, அதனால கோழிக்கோடு கரெக்டாக லாஜிக்கலாக போயிட்டு திரும்பி சில மாதங்களுக்கு சில வருடங்களுக்கு பிறகு நம்மளே வந்து ஜீவ அரசியலை பார்த்து கண்டுபிடிச்சிடணும். அப்படி கண்டுபிடிச்சோன்னே சரி இவர் என்னதான் சாதிச்சிருக்காரு அப்படின்னு பார்த்தாக்க வீட்டுக்கு புது சோஃபா செட் வாங்கி போடணும். அந்த சோஃபா செட் நல்ல பளபளன்னு இருக்கிற காரணத்தினால இவர் வாழ்க்கையில் செட்டில் ஆகிறத நம்ம நம்பிடணும். மாஞ்சி மாஞ்சி உருகி 1980s வந்த சுரேஷ் மாதிரி லவ் பண்ணும் போது தீபாக்கு திடீர்னு எதுக்கிட்ட பொறுப்பு வந்தது அப்படின்னு பார்த்தாக்க வந்து அவங்க அண்ணனுக்கு பொண்ணு பார்க்க போவாங்களாம். என்னடா காமெடினால எப்படி பொறுப்பு வருவீங்களா? இல்லை அது காமெடி இல்லை, எமோஷனல் சீன். அந்த பொண்ணு பார்க்க போகிற இடத்துல ஏதோ ஒரு அவமானகரமான இன்சிடென்ட் நடந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா அப்பா தம்பி அண்ணன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அங்கே என்ன நடந்தது தெரியுமா அப்படின்வாங்க. அதுக்கப்புறம் ஏதோ சொல்ல போகிறாங்கன்னு பார்த்தா போய் அப்பா கிட்டே கேளுவாங்க. அப்பா கிட்ட போய் கேட்டால் அங்கே என்ன நடந்தது தெரியுமா அப்படின்னா என் அம்மா கிட்டே போய் கேளுவாங்க. அம்மா கிட்ட கேட்டால் திருப்பி அண்ணன் கிட்ட வருவாங்க. இது மாதிரி ஒரு ½ ஹவருக்கு இவங்களுக்குள்ளேயே இவங்க பேசும்போது என்னடா நடந்தது சொல்லுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு பின்னாலேருந்து ஒரு ஆயா கத்துறாங்க. அவங்க தேட்டர் வரும்போது 23 தான். அதுக்கப்புறம் 3 பாட்டு முடிஞ்சோடனே அவங்களுக்கு முதிர்கனி ஆகிட்டு இருக்காங்க. அந்த சீனில் இருக்கிற ஒரே நல்ல விஷயம் என்ன அப்படின்னா அந்த நேரத்தில் அப்பா அம்மாலாம் சேர்த்து ஒரு பாட்டு பாடாமல் இருந்தா அம்மாவை கேளு என்று அப்பாவும் அண்ணன் நீ கேளு என்று அம்மாவும் ஏதோ பாடு பாடினாங்க. ஐயோ தயவுசெய்து இதுக்கப்புறம் யாரையும் கேட்க மாட்டேன்னு நம்ம அப்போயே வெளில வந்திருக்கலாம். ஆனால் வந்து அந்த நேரத்தில் ஒரு பாட்டை வைக்காம இருந்தது ரியலி சாதுரிய புத்தி ஆஃப் த ஸ்தம்பிக்க வைக்கிற ஐடியா ஃப்ரம் த டைரக்டர். இப்போல்லாம் தமிழ் படத்தில் எல்லா படத்துலையும் எல்லாரும் கெஸ்ட் அப்பியரன்ஸ் கொடுக்குறதுலாம் பயங்கர ஃபேமஸ். அதை வந்து எதாவது பண்ணா பரவாயில்ல, சும்மா வந்து நின்று அங்கே பாரு அந்த போஸ்ட்லேயே நம்ம பார்த்துட்டு போயிடலாது இவர் இந்த படத்தில் வருவார் என்று நினைத்துக் கொள்ளுங்கன்னு இருக்கலாம். அதே மாதிரி இந்த படத்தில் ட்ரெயினில் போகும்போது கக்கூஸ் பக்கத்தில் இந்த படத்தோட ட்ரெயினில் ஹீரோவா நடிச்சு தெலுங்குல ஹீரோவா நடிச்ச நானி அவர்கள் வந்து நிப்பார். எதுக்கு நிப்பார்லாம் தெரியாது, நான் வந்து போன்னு சொல்லிட்டு ஜீவா போயினேன். அது வந்து செம்ம கிராச் க்ரௌட் புல்லர்ல இவர் வராருன்னு சொல்றதுக்காகவே எத்தனை பேர் படம் பார்ப்பாங்கன்னு தெரியல. நிறைய கேர்ள்ஸ்லாம் போவோம் ஏய் நானிடா அப்படின்னு பொக்குடு வாயிலே குத்தி சிக் போ அப்படின்னு இருக்க. இதுல இருக்கிறதுலே கொடுமையான விஷயம் என்ன அப்படின்னா வந்து கிளைமேக்ஸ்ல படம் எப்படா முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 பேர் தவா இருக்கிறாங்க. ஓ சம்போ சிவ சம்போ அப்படின்ற மாதிரி படம் முடியறதுக்காக சீக்கிரம் முடிஞ்சு வேண்டுதலாது நிறைவேறிச்சுன்னா தேங்காய் உடையறெல்லாம் வேண்டியிருக்காங்க. அந்த மாதிரி வேண்டிட்டு இருக்கும்போது கிளைமேக்ஸ்லயாவது ஏதாவது மனம் உருக பேசி ஏதாவது ஒன்று பண்ண போறாங்க அப்படிலாம் பார்த்தா கிளைமேக்ஸ்லயும் பாட்டு தான். நான் உன் வீட்டுக்கு வந்திருக்கேன் லேடி அப்படின்னு ஒரு பாட்டு. வந்தா காலிங் பெல் அடிக்க மாட்டியாடான்னு திருப்பி அவங்க பாரு அடப்பா. இவ்வளோ பாட்டுக்கு அப்புறம் என்னன்னா வந்து முத்தா கொடுத்துக்கிறாங்க 2 பேரும் அப்படின்னு ஒரு முத்தா. அதையும் வந்து ஃபுல்லாக காமிச்சிருந்தாலும் நம்ம கொஞ்சம் கொடுத்த காசு கிளிகிழப்பா ரொம்ப ஏஸ்தட்டிக்கலி ஷார்ட் முத்தா அப்படின்னு சொல்றதுக்கு அது மாதிரி எடுத்துருக்கு. அதான் பச்சுக்கு 4 முத்தம் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் கடைசியில் ஒன்று போடுவாங்க இங்கிலீஷில் தே ஃபாட் ஹாப்பிலி எவர் ஆஃப்டரா. இது 4வது படித்து அவங்க சண்டை போட்டு பிரிஞ்சிருப்பாங்களா, அப்பவே போட்டுருந்தானே நம்ம எவ்வளோ புண்ணியம் அது பண்ணிருக்கலாம். அட போங்க இந்த பட்டம் நம்பிக்கினே இருக்கு. ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் அந்த ஹீரோ தான் வந்து ஹீரோயினை துரத்தி லவ் பண்ணார். ஒவ்வொரு வாட்டி சண்டை போட்டு பிரிஞ்சதுக்கு அப்புறம் முதல் 2-3 வாட்டி ஹீரோவே போய் பேசுறாரு. அவரே தான் ஆனால் சண்டை போட்டு பிரியிறாரு. கடைசியில் வந்து ஒழுங்காக பயங்கரமாக மாஞ்சி லவ் பண்ணி பாட்டு எத்தனை கூட்டாலும் வந்து பாடுறேன் அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கிற ஹீரோயினையும் நான் வந்து படிக்க போடணும் நான் பொறுப்பாயிட்டேன் அப்படின்லாம் சொல்லிட்டு கட் பண்ணி விட்டு போயிட்டு திரும்பி வந்து அந்த ஹீரோயின் ஏதோ தப்பு பண்ணா பெண்கள் என்றால் காயம் தானா என்ன யாரு அந்த பொண்ணு என்ன பண்ணுச்சு, அது நல்லா தான் லவ் பண்ணிருந்தது, அதை விட்டு போயிட்டு பெண்கள் என்றால் காயம் என்ன நீ கூப்பிட்டோனே வருவாங்களா? ஸோ இதில் எப்படி இது பெண்களுக்கான ஒரு காதல் படமாக இருக்கும்னு தெரியல எனக்கு. பெண்களுக்கான காதல் படம்னா அவங்க சைட்லேருந்து யோசிச்சு பாரு இந்த பையன் எவ்வளோ செல்ஃபிஷாக இருக்கான், அவனுக்கு வேணும் போதெல்லாம் வந்து லவ் பண்ணுறான், அவன் செட்டில் ஆகி சோஃபா செட் வாங்கினதுக்கப்புறம் நம்மளை கைட்டி விடுறான் அப்படின்ற மாதிரி தான் அது பொண்ணு நினைக்கும். ஐ டோன்ட் நோ வாட் இஸ் த லாஜிக் ஆஃப் த கேர்ள்ஸ் லவ்விங் ஃபாலிங் அண்ட் ஆல் திஸ் ஃபிலிம். இந்த சோகமான எமோஷனல் காட்சிகள்லாம் இருக்கிற படத்தில் என்ன அப்படின்னா சப்போஸ் அந்த எமோஷனல் காட்சிகள் லைட்டாக பசகிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது இப்போ எப்படி ராவணன் படத்தில் விக்ரம் அப்படியே மலையிலேருந்து கீழே வந்து சாவற மாதிரி இருக்கும். அதாவது நாயகன் படத்தில் தளபதி படத்தில் அந்த ஹீரோ மம்முட்டிலாம் சாகும்போது நம்ம பயங்கரமாக அழுவோம், கத்திரிக்காய் ஐயோ இப்படி சத்திரா நாயகர் பாய் அப்படிலாம் நம்ம அழுவோம். ஆனால் ராவணன் படத்தில் அப்படியே மலையிலேருந்து கீழே விழுந்து விக்ரம் சாகும்போது எல்லாம் கை தட்டுறாங்க. ஏன்னா கேட்டால் கேமரா சூப்பராக இருக்கு. இந்த படத்தில் அது மாதிரி எமோஷனல் காட்சியில் பாட்டு ஒரு வேலை சரி ஏன்னா அது வரைக்கும் நம்மளுக்கு எத்தனை பாட்டு கேட்டால் நம்மளுக்கே மறந்துடும். பக்த பிரகலாதன் குலே பகாவலி அரிதாஸ் அப்படின்ற மாதிரி படத்தில் நம்மளுக்கு பார்க்கறதுக்கான வாய்ப்பு கிடையாது. ஏன்னா காவிய புது நீ பார்க்க மாட்டேன்றீங்களா? இந்த படம் வந்து கண்டிப்பாக அதை ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரி ஒரு இசை காவியம் அப்படின்னு தான் சொல்லுவோம். முக்கியமான ஒரு தாழ்மையான வேண்டுகோள் என்ன அப்படின்னா இந்த பார்த்த எல்லாருக்குமே நீங்கள் ஏதாவது ஒரு நல்லது பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃப்ரம் த மேக்கர்ஸ் அண்ட் த ரிக்வெஸ்ட் ஆஃப் த ப்ரொடியூசர்ஸ் ஒரு தயவு செய்து இந்த படத்துக்கு பாட்டு புக்கு வெளியிட்டு அதை இலவசமாக கொடுத்தீங்கன்னா அதை கடையில் போட்டாது நாங்கள் 400 ஆயிடும். கண்டிப்பாக இது ஹிஸ்ட்ரியில் ஒரு மேக்கிங்காக போவோம். ஏன்னா முதல் வரையாக ஒரு படத்தோட பாட்டு புக்கு சமச்சீர் கல்வி புக்கோட பெருசா இருக்கிற ஒரு பெருமை இந்த படத்து புக் பாட்டு புக் கிடைக்கும். கண்டிப்பா அதை ரிலீஸ் பண்ணுங்க. ஐ வில் டெஃபினெட்லி பை இட் இல்ல ப்ளீஸ் கிவ் இட் ஃப்ரீ. ஸோ இந்த படம் மொத்தத்தையும் பார்த்ததுக்கு அப்புறம் ஆடியோ லான்ச் ஃபங்க்ஷன் ஜெயா டிவில 2 வாட்டி போட்டாங்களே அது வந்து படத்தோட ரொம்ப நல்லா இருந்தது. ஏன்னு தெரியல. அட பாய் ஒரு படத்தை ஓட விட பண்ணியாடாலும் நம்ம பேசுனதுக்கு அப்புறம் சொல்ல முடியாது. ஏன்னா ஆல்ரெடி அதே தான் என்ன சொல்ல வந்தேன் அதுதான். 120 ரூபா கொடுத்து இந்த நீதானே என் பொன் வசந்தம் ஷார்ட்லி they call it NEP. No, if you watch NEP you will get low BP, high BP and everything and at last you will be very happy once it is over. It's a very tiring experience. You feel like a Pratap Pothan in the 18th century.